ரவிச்சந்திரை அன்மியூட் பண்ணீங்க. பேசவில்லை. சாரி, மியூட் பண்ணீங்க. மியூட் பண்ணீங்க. கேக்குதா? இல்ல மியூட் பண்ணீங்க. ஓகே, நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் மண்டலம் 22 உதவியாளர் ரொட்டேரியன் தாசன் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்களையும், செயலாளர் ரொட்டேரியன் குருராஜன் அவர்களையும், பொருளாளர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்களையும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே அன்புடன் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்மைகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இயக்க நிறுவன அகத்துள்ள நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மேற்பொருளை அழகாமல் எடுத்துக்கொள்ளவும், அனைத்து மக்களுடைய தன்னம்பிக்கையும் அமைதி நிலநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், இடம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடன் துணையுடன் வாழ்ந்திட புனிதமான திருவிழை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீ என்று பொழுதிட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரோட்டரிகளை எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறங்குகின்றோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சூழ்நிலையின் பாசமிகு நண்பர் பாஸ்கர் அவர்களை, ஆளுநர் பாஸ்கர் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். 22 உதவியாளர் தாசன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். நம்முடைய காலச்சக்கரத்தினுடைய சேர்மன் குணபாலன் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய வகுப்பெடுக்கும் ஆலோசனை ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். முத்தாக நம்ம கருத்துக்களை வழங்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முத்துமாரி அம்மா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். எங்களுடைய சாசன தலைவர், முன்னாள் தலைவர்கள், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர், உறுப்பினர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். காலச்சக்கரத்தினுடைய ஆசான்களை அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். அதுபோல காலச்சக்கர விருதுகள், உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் வருகிறது வரவேற்கின்றோம். இந்த காலச்சக்கரத்தின் வாயிலாக அனைவரும் பங்கு பெறுகின்ற வகையில் ஏற்படுத்தி கொடுத்த காரைக்கால் ஃப்ரெண்ட்சிட்டி சங்கம் 3 ஆண்டுகளாக பயணித்து வருகிறது. அந்த அவர்களுக்கு எங்களுடைய ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சகனாபவது சகனௌ புனர்த்து சக வீர்ஜம் கரவாவகை தேஜஸ்வினாவஜீதமஸ்து மா விஸ்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நமஸ்காரம். நன்றிங்க ஐயா. சிறப்பு. இன்றைய நிகழ்வில் நமக்கு ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி சிறப்பித்து கொடுத்த ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் தலைவர் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி
காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை வச்சுக்கிறோம். நன்றாக மூச்செடுத்து ஆ எழுத்து உ இம். வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றி நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. நேரம் நீட்டிக்கிறோம். நன்றாக மூச்சு விடுங்க. கால் விரல்களை நன்றாக மடக்கிக்கிறோம். 1 2 3 4 5. கால் பாதங்களை வட்டமா சொல்லுங்க. 1 2 3 4 5. ஆப்போசிட் சொல்லுங்க. 1 2 3 4 5. ரைட் லெக் முட்டி நல்லா மடக்கி டச் பண்ணுங்க. 1 லெஃப்ட் லெக் 2 ரைட் லெக் 3 லெஃப்ட் லெக் 4. நல்லா முடிச்சுடுங்க. நல்லா ஆழ்ந்து முடிச்சுடுங்க. என்று நினைக்கிறோம். நல்லா ஆழ்ந்து முடிச்சுடுங்க. தாடாசனம் முதல் நிலை, இரண்டாவது நிலை. கைகளை பொறுத்து நல்லா தெரிவிக்கிறோம்.
மூன்றாவது நிலை கையை நல்லா உயர்த்தணும். நல்லா பேலன்ஸ் பண்ண முடியும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒன்றாவது மூச்சு விடணும். கோணாசனம் ரைட் ஹேண்ட் மேல பண்ணுவாங்க. காதோடு சேர்த்து வச்சுக்கிறோம். ஆனா லெஃப்ட் சைடு நல்லா எந்த அளவுக்கு வளைய முடியுமோ அந்த அளவுக்கு பக்கவாட்டில் வளையும். 1 2 3 4 5 6 7 8 9 10. போதும். நல்லா மூச்சு தொடங்க. லெஃப்ட் ஹேண்ட் ரைட் சைடு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வில்லை. நன்றாக மூச்சு தொடங்க. கால வழியாக வச்சுக்கோங்க. உட்கட்டாசனம். கைகளை நேரம் பண்ணுவாங்க. சேர் பொசிஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. மூன்றாவது மூச்சு விடுங்க. அமர்ந்த நிலை வந்துடணும். கோமுக ஆசனம். லெஃப்ட் லெக் முடக்கி ரைட் லெக் கீழே ரைட் சைடு நல்லா மடக்கி ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் லெக் மேல வச்சுக்கோங்க. 2 கால் முட்டி நேரா இருக்கணும் வச்சுக்கோங்க. நல்லா மடக்கி வச்சுக்கோங்க. நல்லா கால் பிடிச்சிட்டு நன்றாக முடிச்சுடுங்க. மெதுவாக முடிச்சுக்கிட்டே கீழே போயிட்டு வச்சுக்கோங்க. உடல் இலக்கமா வச்சு முடிஞ்ச அளவுக்கு இறங்குவாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. கைகள் மேல கொண்டு வரோம். லெஃப்ட் ஹேண்ட் கீழே ரைட் ஹேண்ட் மேல முடிச்சுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. கைகள் நன்றாக மூச்சு விடுங்க. ஆழ்ந்து மூச்சு விடுறோம். கால் நேரம் நீட்டிங்க. ரைட் லெக் இப்போ கீழே மடிக்கிறது. லெஃப்ட் லெக்க மேல வச்சுக்கணும்.
கால் பேர் வளர்ப்பீங்க, நல்லா முடிச்சிடுங்க. மெதுவா மூச்சு விட்டே கீழே போய் டச் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 போய் 3 மூச்சு விடுங்க. கைகள் மேல வைக்கிறோம். ரைட் ஹேண்ட் கீழே கொண்டு வரணும், லெஃப்ட் ஹேண்ட் மேல வச்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. எல்லாம் முடிச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. கால்கள் நேரா வைக்கிறோம். நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. பத்மாசனம். ரைட் லெக் எடுத்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட் லெக் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் லெக் மேல வச்சுக்கோங்க. நல்லா குதிக்கால் வெயிட் குட்டி வச்சிருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ரைட் லெக் பக்கத்துல கொண்டு வந்து லெஃப்ட் லெக் மேல வச்சுக்கோங்க. சின் முத்திரை. நேராக இருக்கிறோம். மூச்சு போட்டுருக்கணும். மூச்சு காட்டுற கவனிங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. யோக முத்ரா. பின்னாடி கை கட்டி நல்லா மூச்சுங்க. மூச்சு விட்டே கீழே போய் டச் பண்ணுங்க. உங்களால எவ்வளவு கீழே முடியுமோ அந்த அளவுக்கு கீழே போகணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. மூச்சு விட்டே ஸ்ட்ரைட்டா வருங்க. சின்ன வைக்கிறோம். நன்றாக மூச்சு விடுங்க. உத்திர பத்மாசனம். கையை நம்ம தோள்பட்டை நேரம் வச்சுக்கிறோம். கால் முட்டி லைட்டா மேல தூக்கி அப்படியே பேலன்ஸ் பண்ணி நிறுத்துக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. கால நேரம் நினைக்கணும். நன்றாக மூச்சு விடுங்க. கால மாற்றி போட்டு மாசனம். இப்போ முதல்ல ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் லெக் மேல இருக்கு. குடிக்க நல்லா ரைட் முறையில ஒட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. முட்டியை நல்லா அகலமா வச்சு கீழே இறக்கி இருக்கணும். லெஃப்ட் லெக் பக்கத்துல கொண்டு வந்து வச்சு லெஃப்ட் ஹேண்ட்ல லெஃப்ட் லெக் பிடிச்சு மேலே வச்சுக்கோங்க. சின்ன முறை நன்றாக மூச்சு விடுங்க.
இந்த பத்மாசனம் வந்து நம்ம தரையில கொண்டு பழகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆசனம் வரும். சேர்லயே கொண்டு இருந்தோம்னா கால் வந்து ரொம்ப டைட் ஆயிடும். இந்த மாதிரி ஆசனங்கள்லாம் நம்ம போட முடியாது. அதே போல இந்த ஆசனங்கள் ட்ரை பண்ணிட்டே இருந்தோம்னா தரையில கோராம இருக்கிறவங்க கூட உட்காந்து நல்லா வசதியா கொண்டு முடியும். அந்த அளவுக்கு கால் வந்து நல்லா ஏற்றப்படணும். நீங்க கோமலாசனம் செஞ்சுட்டு இந்த ஆசனம் செய்யறது ரொம்ப சிறப்பு. நன்றாக மூச்சு விடுங்க. யோக முத்ரா பின்னாடி கை கட்டுங்க. நல்லா மூச்சிடுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே கீழே போங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 relax. சிறுமுத்திரை நன்றாக மூச்சு விடுங்க. கால் நேரம் நிறுத்திடுங்க. ஸ்ட்ரெயிட் ஆயிடுங்க. நல்லா காலை இலக்கப்படுத்திக்கோங்க. நல்லா மூச்சு விடுங்க. சுகாசனம் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் லெக் ஒட்டி வச்சு ரைட் லெக் ஒட்டி வச்சு நேராக வந்து நன்றாக வச்சுருக்கீங்க. கபாலபதி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 நன்றாக மூச்சு. மோதிரம் வச்சுக்கோ. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 நன்றாக மூச்சு விடுங்க. கஸ்திரியா நல்லா மூச்சு விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 relax. நல்லா மூச்சு விடுங்க. மோதிரம் வச்சுக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9 10
ரிலாக்ஸ். நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. ஆதி முறை திருமூல பஸ்திரியா 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆனந்த முத்திரை வச்சுக்கோங்க. நேராக கொண்டு ஒன்றாக அமைச்செடுத்து மெதுவாக நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. மூச்சுக்காகவே கவனிங்க. மெதுவாக மூச்சு எடுக்கணும். மெதுவாக கண் முத்திரை வச்சு 2 முறை இழுத்து. ஓய்வு. இந்த ஆசனங்களை உச்சி பயிற்சிகளும் செய்யணும். செய்த பிறகு ஒரு 5 நிமிடம் நாடிச்சுத்தி பிராணாயாமம் செய்யறது ரொம்ப நல்லது. மாலை நேரத்தில் செய்யும்போது இதை பயிற்சி செய்யுங்க. பிறகு சாந்தியாசனத்துல அமைதியாக உடலை தளர்வாக வைத்து 5 நிமிடம் இருங்க. அப்படியே சாந்தியாசன நிலைக்கு போயிருக்கீங்க. இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சமயங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகளை அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நலசிவம் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். காலை இன்று நாம் பார்க்க இருப்பது நிஷ்டை சிகிச்சை. நிஷ்டை சிகிச்சை என்னன்னா, இதுக்கு ஒரு வேற பேர் இருக்கு, தலையணை மந்திரம் அப்படின்னு நம்ம ஆளு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. அதுதான் டீசெண்டா நிஷ்டை சிகிச்சை அப்படின்னு சொல்றேன். புரியலையா? புரியுற மாதிரி சொல்றேங்க. அதாவது நம்ம உடம்புல இருக்கிற அனைத்து வியாதிகளுக்கும் காரணம் ஆழ்மனதில் பதிவான ரெக்கார்ட்ஸ். ஒருத்தர் எப்ப என்கிட்ட வந்துட்டு எனக்கு மூட்டு வலிக்குதுங்க, இதுக்கு சிகிச்சை இருக்கான்னு கேக்குறாரோ, அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு மூட்டு வலி இருக்குன்னு அவர் நம்புறாரு, ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கிறாரு. எனக்கு சுகர் இருக்குதுங்க, எனக்கு ஆஸ்மா இருக்குங்கன்னா நீங்க கேட்கலாம், எனக்கு ஆஸ்மா இருக்குங்க அப்படிதான் சொல்லுவேன் அப்படின்னு. சொல்லுவேன் கரெக்டுங்க, ஆனா ரெக்கார்டு தாங்க காரணம். அதாவது ஆழ்மனதில் பதிவான விஷயங்களே உங்கள் நோய்களாக மாறுகிறது. அந்த ஆழ்மன பதிவுகளை மாற்றுவதன் மூலியமாக நாம் வியாதியை குணப்படுத்தி ஆரோக்கியம் அடையலாம், நினைத்ததை சாதிக்கலாம். இதுக்கு நிஷ்டை தெரப்பி அப்படின்னு பேருங்க. அது என்ன நிஷ்டை தெரப்பி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க. ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். ஒருத்தர் தூங்க போறாருன்னா தூங்குறதுக்கு 10 நிமிஷம் முன்னால, தூங்கின உடனே ஒரு 10 நிமிஷம், தூக்கத்துக்கு முன்னால 10 நிமிஷம், பின்னால 10 நிமிஷம்,
இல்ல தூக்கத்துக்கு முன்னால் 5 நிமிஷம் பின்னால் 5 நிமிஷம் அவர் காதுல ஏதாவது சொன்னோம்னா இது அவர் ஆள் மனசுல போய் நல்லா ஆழமா பதிஞ்சு அவருக்கே தெரியாம அதுவா மாறிடுவாருங்க. உதாரணமா ஒருத்தர் பக்கவாதம் வந்திருக்கு, கை எல்லாம் வரல, இழுத்துட்டு நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பாவம். அவருக்கு உண்மையிலேங்க இந்த கை கால் இழுக்குது இல்லையா, அது கையுடைய வியாதி இல்லைங்க, மூளைக்குள்ள இருக்கிற கையை இயக்கும் நரம்புகள் அது ஒழுங்கா இல்லைன்னு அர்த்தம். கை நல்லாதான் இருக்குது. நீங்க வேணா பாருங்க, தூங்கும் பொழுது யாருக்காவது வந்து கை ஒழுங்கா வேலை செய்யலைன்னா அவங்க தூங்கும் போது பாருங்க ஒழுங்கா வேலை செய்யுங்க, எந்திரிச்சா வேலை செய்யாது, அப்ப ரெக்கார்ட் இருக்குன்னு அர்த்தம். அதனால இப்ப என்ன பண்ணுங்கன்னா இங்க பாருங்க, இது தலையண மந்திரம்னு ஏன் சொல்றாங்க தெரியுங்களா? கணவனும் மனைவியும் தூங்கும் போது என்ன பண்ணுவாங்க, அப்படியே பேசிக்கிட்டே தூங்குவாங்க. அப்ப மனைவி என்ன பண்ணுவாங்க, எங்க தங்க நெக்லஸ் வாங்கி கொடுங்க, வைர மோதிரம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்ல சொல்ல அவருடைய தூக்கலக்கத்துல அவர் என்ன பண்ணுவாரு, அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு படுத்துருவாரு. அதுக்கப்புறம் மொத்தம் வாங்கி கொடுத்துருவாரு. அதான் சொல்றாங்களா இல்லையா, என்ன பண்ண நீ தலையண மந்திரம் பண்ணிட்டியா அப்படின்னு கேக்குறாங்களா இல்லைங்களா? அந்த டைம்ல மட்டும் தாங்க ரெக்கார்ட் ஆகும். அது நல்லதோ கெட்டதோ ரெக்கார்ட் ஆகும். இங்க பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் யாராகட்டுங்க, யாருக்காவது நோய் இருந்தா நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. அவங்கள படுக்க சொல்லுங்க, தூங்க சொல்லுங்க. தூங்கும் பொழுது நீங்க பக்கத்துல உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருங்க. அவங்க தூங்குறாங்களா இல்லையான்னு எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கிறது? நீங்க காது கொடுத்து கேட்டே இருங்க. படுத்திருப்பாங்க, திடீர்னு இங்க பாருங்க வித்தியாசமான ஒரு சவுண்ட் வரும். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான சவுண்ட் வரும், வந்தாவே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க, நிஷ்டைன்னு தெரியுமா? தூக்கத்துக்கும் முழிப்புக்கும் இடைப்பட்ட ஒரு அந்த ஒரு நிலைக்கு பேர் தாங்க நிஷ்டைன்னு பேரு. தூங்கவும் இல்லை முழிக்கவும் இல்லை, நடுவுல. யோசிச்சு பாருங்க, எங்க தூக்கங்கிறது நம்மளே மறக்கிற ஒரு நிலைங்க, முழிப்புங்கிறது எல்லாமே ஞாபகம் இருக்கிற ஒரு நிலை. ரெண்டுக்கு நடுவில் ஒரு நிலை இருக்குதுங்க, இதுக்கு பேரு நிஷ்டைன்னு பேருங்க. அந்த நிஷ்டையில் இந்த கந்த சிருஷ்டிக்கு அவஸ்தையில கூட நிஷ்டையும் கைகூடும் அப்படிங்கிற வார்த்தை வருங்க. நிஷ்டைக்கு அவ்வளவு பவர் இருக்குங்க. அந்த நிஷ்டை டைம்ல அது ஒரு மிகப்பெரிய தியானம். அப்ப என்ன பண்ணணும், ஒரு குழந்தைக்கு திக்குவா இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும், அந்த குழந்தை தூங்க ஆரம்பிக்கும் பொழுது, அந்த தூங்குற மாதிரி வரும் பொழுது பக்கத்துல போயிட்டு காதுல நீ நன்றாக பேசுகிறாய், உன் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வருகிறது, தெளிவாக பேசுகிறாய் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா, இவருங்க சத்தம் போட்டு நீ நல்லா பேசுற அப்படின்னு கத்தக்கூடாது. காதுல போய் மெதுவா விஸ்பர், மெதுவா அமைதியா மெதுவா சொன்ன மட்டும் ரெக்கார்ட் ஆகும். நீ ஆரோக்கியமா இருக்கிறாய், குசு குசுன்னு சொன்னா ரெக்கார்ட் ஆகுங்க. காது கிட்ட போய் பக்கத்துல போய் ரெக்கார்ட் பண்ணுங்க, சூப்பர் ரெக்கார்ட் ஆகிடும். இப்படி எந்த ஒரு நோயாளியா இருந்தாலும் இது ஒரு சிகிச்சைங்க. அந்த தூங்குறதுக்கு 10 நிமிஷம் முன்னால, தூங்குனதுக்கு அப்புறம் 10 நிமிஷம் அவங்க காதுல மெதுவா போய் இவருங்க நல்ல வார்த்தையெல்லாம் பேசணும். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு தொப்பை இருக்குன்னு வச்சுங்களேன், அவர் காதுல போய் தொப்பை குறைய வேண்டும் சொல்லிட்டு வந்துருங்க, தொப்பை பெருசாயிரும். ஏன்னா நீங்க தொப்பைங்கிற வார்த்தை பயன்படுத்தினீங்கல்ல, அந்த மைண்ட் முன்னும் தொப்பையை ரெக்கார்ட் பண்ணி பெருசு பண்ணி விட்டுருவோம். அதே மாதிரி ஒருத்தர் கேன்சர் இருக்கு, எய்ட்ஸ் இருக்குன்னா பக்கத்துல போய் எய்ட்ஸ் குணமாக வேண்டும் சொல்லிடக்கூடாதுங்க. இந்த நிஷ்டை சிகிச்சை உங்களுக்கு புரியணும்னா த சீக்ரெட்னு ஒரு படம் இருக்கு, தமிழ்ல ரகசியம்னு பேரு, 1.5 மணி நேரம் ஓடுற ஒரு படம். நீங்க கூகுள் பண்ணுங்க, சீக்ரெட் இன் தமிழ் அப்படின்னு கூகுள் போடுங்க, 1.5 மணி நேரம் படம் வருங்க, உட்காந்து முதல்ல பாருங்க. அந்த படத்தை பார்க்காம அந்த சிகிச்சை பண்ணிடாதீங்க, ஏன்னா மாத்தி பண்ண மாட்டிக்குவீங்க. இங்க பாருங்க, இந்த தூக்க கலக்கத்துல எதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்குதுங்க. அதனால இனிமேலு பெண்கள் நீங்க என்ன பண்ணுங்க, கணவரோட தூங்கிட்டு இருக்கும்போது மெதுவா பக்கத்துல போயிட்டு தங்க நெக்லஸ், வைர மோத்தி எல்லாம் போட்டு ரெக்கார்ட் பண்ணி விட்டுருங்க. அவர் அடுத்த அவர் என்னமோ அவரே வாங்கிட்டு வந்து எனக்கே தோணுச்சுமான்னு சொல்லுவாரு. நம்ம காதல சொன்னதான் செய்யும், ஆனா நமக்கே தெரியாது, அதுக்கே தெரியாது. பிள்ளை ஏற்றி விட்டுறலாங்க. இப்படி குழந்தைக்கு நோய் இருந்தா குணப்படுத்தலாம், பெரியவங்களுக்கு நோய் இருந்தா குணப்படுத்தலாம். இந்த ஆசிரமம் இருக்கு இல்லையா, பெரிய பெரிய ஆசிரமத்துல எப்படி தெரியுமா டிவோட்டி எல்லாம் சேர்த்துறாங்க, இதே மாதிரிதாங்க யோகா சென்டர் எல்லாம் வச்சிருப்பாங்க, யோகா எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும், பெரிய பெரிய சாமியார்களுக்கும் நல்லா தெரியும், சூப்பரா தெரியும். அப்படியே கரெக்டா கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே லாக் போட்டு எந்த இடத்துல நிஷ்டையில் இருக்கிறாங்களோ அந்த இடத்துல நன்கொடை கொடுங்க, மொட்டை அடிச்சுட்டு கூட வாங்க ரெக்கார்ட் பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் இவங்களும் மொட்டை அடி சுத்திட்டு இருப்பாங்க, எதுக்கு சுத்தலாம் இவங்களுக்கும் தெரியாது, குத்தலாம் கொண்டு கொடுத்துருவாங்க. ஆமாங்க, அதாவது அவரு எல்லாம் ஜாலியா இருப்பாரு, நம்மள ஜாலியோட கொடுக்கவே மாட்டாரு, நம்மள மட்டும் அப்படியே மேக்கப் பண்ணி வேலை வாங்கிக்குவாருங்க. இந்த ஆசிரமங்கள் நடக்கிற அப்புறம் தீவிரவாத இயக்கத்துல நடக்கிறது தாங்க. தீவிரவாதம்னு என்ன, ஒருத்தனை பிடிச்சி உட்கார வச்சு அவன் மைண்ட் ரெக்கார்ட் பண்ணி விட்டுறது, இது புனித போர், அதை பொண்ணு இதை பண்ணி இவனை கொள்ளு அவனை கொள்ளு அந்த நாட்டை அடின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி விட்டுறாங்க. அப்படியே இப்படி கிட்டு குட்டியுமா சுத்திட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கெட்ட காரியத்துக்கெல்லாம் பயன்படுத்துற விஷயத்தை நாம் நல்ல காரியத்துக்கு பயன்படுத்திக் கொள்வோம். எனவே இந்த தலையணை மந்திரம் என்கிற நிஷ்டை
தியானம் என்கிற இந்த பதிவுகளை நாம் செய்வதன் மூலியமாக பக்கவாதத்தை குணப்படுத்த முடியும், பார்க்கின்சன் குணப்படுத்த முடியும், பிரெயின் டியூமரை குணப்படுத்த முடியும், கேன்சர் எய்ட்ஸை குணப்படுத்த முடியுங்க. எனவே இனிமேல் நோயாளிகளை நீங்க இது உங்க வீட்டுல யாராவது இருந்தாங்கன்னா அவங்க தூங்கும் பொழுது மெதுவா பக்கத்துல போய் காதுல போயிட்டு நல்ல வார்த்தைகளா பேசுங்க. அதெல்லாம் பதிவாகி அவங்க நல்லா இருப்பாங்க. புரிஞ்சுக்குங்க. 1,00,000 முறை வாயில் சொல்வதை விட ஒரு முறை பதிவு செய்வதே சிறந்தது. அவரு பகலெல்லாம் உட்காந்துட்டு நான் ஆரோக்கியமா இருக்கேன்னு 1,00,000 முறை சொல்லுங்க, ரெக்கார்ட் ஆகாது. அந்த நிஷ்டை அப்படிங்கிற தூக்க கலக்கத்துல ஒரு முறை நினைச்சிட்டா இது உடனே ஆள் மனசுல போய் பதிவாகி பசுமரத்தாணி மாதிரி பதிவாகி அவர் வாழ்க்கையில் நடக்குங்க. எனவே நாம் இந்த நிஷ்டை பயிற்சியை, நிஷ்டை சிகிச்சை என்ற இந்த தலையணை மந்திரம் என்ற இந்த மந்திரத்தை பயன்படுத்தி நாம் இனிமேல் நாம் ஆரோக்கியம் அடைந்து கொள்வோம், வேணுங்கிற பொருளை வாங்கிக் கொள்வோம், நிம்மதியாக அமைதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த தலையணை மந்திரம் என்ற நிஷ்டை சிகிச்சையை பயன்படுத்திக் கொள்வோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படுத்தும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றிங்க ஐயா. இன்று நமக்கு நிஷ்டை என்கிற தலையணை மந்திரம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா தலையணை மந்திரமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள் நம்ம எல்லாருக்குமே இருந்திருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு செய்தியை வந்து இன்னைக்கு ஹீலர் பாஸ்கர் ஐயா வந்து நமக்கு வந்து சிறப்பா சொன்னாங்க. அந்த நிஷ்டைங்கிற பேர்ல வந்து அதனுடைய விஷயங்கள் எந்த அளவுக்கு நம்ம ஆழ்மனதுல பதிஞ்சுன்னா அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை நமக்கு இன்னைக்கு சிறப்பா சொல்லி இன்றைய நிகழ்வை சிறப்பித்து கொடுத்தாங்க. இன்றைய நிகழ்வில் அற்புதமான சிந்தனைகளை அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து நம்ம இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா வந்து நேத்து ஒரு செய்தியை நமக்கு சொல்லியிருக்காங்க. வர்ற வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து அவங்க நமக்கு வந்து தீட்சை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. தீட்சை என்பது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது எப்படின்னா பெரிய ஒரு முனிவர்கள்ட்ட சித்தர்கள்ட்ட வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அது. அந்த காலத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக தவம் இருந்து அவங்கள்ட்ட போய் அவங்க இடத்துக்கு போய் அவங்கள்ட்ட அந்த கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை கடைபிடித்து அதுக்கப்புறம் தீட்சை வாங்கின காலங்கள்லாம் இருந்திருக்கு. பல முன்னோர்கள் வந்து அது மாதிரி வாழ்ந்திருக்காங்க. ஆனா இன்று வந்து நமக்கு இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா வந்து நமக்கு காலைச்சக்கரம் நிகழ்வுல வந்து அனைவருக்கும் அந்த தீட்சையை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துறாங்க. வர வியாழக்கிழமை, அடுத்த வியாழக்கிழமை அந்த காலச்சக்கரத்துல வந்து நம்ம தீட்சை குண்டலினி யோக தீட்சையை வந்து நம்ம வந்து சிறப்பா வாங்க போறோம். இதுக்கு வந்து அவங்க கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை வந்து நேத்து நைட்டு கூட அவங்க வந்து ஒரு இதா போட்டிருக்காங்க. என்னென்ன வழிமுறைகள் வந்து நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பத்தி ஒரு சார்ட்டா போட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருமே கூடுமான வரைனாக்கா 90% இல்ல 100% அதை கடைபிடிச்சீங்கன்னா நல்லது. ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம உடலை தூய்மையாக வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு அதை நம்ம உள்வாங்கக்கூடிய சக்தியும் கிடைக்கும். நமக்கு அந்த ஆற்றலும் பெருக்கக்கூடிய சக்தியும் நமக்கு உண்டாகும். எனவே இதை தயவு செய்து யாரும் வந்து ஒரு சாதாரணமாக நினைக்க வேண்டாம். அத வந்து தொடர்ச்சியா அந்த 1 வார காலங்கள் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது இன்றிலிருந்து அடுத்த புதன்கிழமை வரைக்கும் அத வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இத நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்த வியாழக்கிழமை அன்னைக்கு அவங்க அந்த தீட்சையை நமக்கு கொடுக்கப் போறாங்க. எனவே அனைவரும் அவங்க கூறியது போல் தொடர்ந்து அவர்கள் கூறிய அந்த வழிமுறைகளை பின்பற்றி அடுத்த வாரம் நடக்கும் அந்த தீட்சை நிகழ்வில் அனைவரும் தீட்சை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இன்றைய நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு தொடர்ந்து வர்மம் பல்வேறு உடலுக்கு உண்டான அனைத்து விதமான வர்மங்களையும் நமக்கு சிறப்பாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு நம்ம வந்து உடல்ல வந்து அந்த வர்ம புள்ளிகளாலேயே நம்மளுடைய அனைத்து விதமான உடல் உபாதைகள்ல இருந்து நம்ம வந்து சரிப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற செய்திகளை நமக்கு சிறப்பாக கொடுத்துட்டு இருந்த முத்துமாரீஸ்வரி மேடம் அவர்கள் இன்று வந்து கோடை காலம் ஆரம்பிக்கப்படுறதுனால இப்பவே வெயில் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா அந்த கோடை காலங்கள் வந்தா எப்படி நம்ம சமாளிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆயத்த பணிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தற்காப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே செஞ்சிட்டு இருக்கிற காலத்துல இந்த காலை சக்கரமும் வந்து கோடை காலத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து எப்படி அந்த வெயில வந்து சமாளிச்சு நம்ம வாழ்க்கை முறை வந்து வாழ முடியும் அப்படிங்கிறத பத்தி அந்த குளியல் முறைகள்னால எந்த அளவுக்கு நம்ம வந்து சரிப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வை இன்னைக்கு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைய வேளையில் அற்புதமாக அந்த கோடை காலத்தில் குளியல் முறைகள் எந்த அளவுக்கு நமக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அற்புத செய்தியை வழங்க முத்துமாரீஸ்வரி மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
அனைவருக்கும் காலை சக்கரத்தில் இருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எண்ணெய் குளியலுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? நம்ம இன்னைக்கு காலையில வெள்ளிக்கிழமை லேடிஸ் எல்லாரும் எண்ணெய் குளியல்ல சொல்லியிருக்கோம். ரெடியா இருக்கீங்களா எண்ணெய் குளியலுக்கு? லேடிஸ் பெண்கள் அனைவரும் ரெடியா இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். பேசுறது எல்லாத்துக்கும் கேக்குதுல? கையை மட்டும் காமிங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, நம்ம வந்து இப்ப கோடை காலத்துல என்னென்ன விதமான குளியல் முறை இருக்கு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள கொண்டு வரோம். கோடை காலத்துல நம்ம கண்டிப்பா குளிக்கணுமா? குளிர்காலம் குளிக்கலனாலும் பரவாயில்லன்னு இருக்கும். கோடை காலத்துல குளிக்கலைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? விட்டா நம்ம ஏதாவது ஒரு ஃபால்ஸ்ல போய் உட்கார்ந்துக்கலாம்னு தோணுமா? தண்ணி வந்துச்சுன்னா எங்கனாலும் போய் உட்கார்ந்துக்கலாம். இல்ல வீட்ல அட்லீஸ்ட் சவரையா திறந்து நம்ம உட்கார்ந்துக்கலாம்னு தோணும். நம்ம மட்டும் கிடையாது. எல்லா வித உயிர்களுக்கும் நமக்கு என்ன தோணும்? நம்ம குளிக்கணும், தண்ணிக்குள்ள நிக்கணும்ங்கிற அந்த ஒரு இது இருக்கும். ஏன்னா அவ்வளவு உஷ்ணம் நம்ம உடம்புல ஏறும். அந்த உஷ்ணத்தை குறைக்கிறக்காண்டி நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கொடுக்குறோம். நான் வந்து உங்களுக்கு எண்ணெய் குளியல் மட்டும் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப எந்த விதமான குளியல் கோடை காலத்துல அப்படிங்கிற விஷயத்துக்கு கொண்டுறேன். சார் கொஞ்சம் மியூட் எடுங்க சார். யாராவது எனக்கு என்னென்ன குளியல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அதை கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். நீங்க அட்மிட் பண்ணீங்க மேடம். மீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு என்னென்ன குளியல்லாம் தெரியும்? யார் யாரெல்லாம் உங்களுடைய அனுபவத்துல பழங்கள், காய்கள், எண்ணெய்கள், அது மாதிரி விதவிதமா குளிகள் பண்ணிருக்கேன். சென்ட்ரல் குரூப்பா சார் நீங்க? என்னங்க? சென்ட்ரல்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குமே, அந்த குரூப்ல இருக்கிறாங்க. எல்லா குரூப்லயும் இருக்கேன் நானு. எல்லா குரூப்லயும் இருக்கேன். எந்த கிளாஸ் விடுறது இல்ல. ஓகே, நல்லா பழக்குளியல். பழக்குளியல் நல்லா இருக்கும். அடுத்தது வேற யாராவது குளியல் பத்தி சொல்லுங்க. மண் குளியல் மேம். ஓகே, மண் குளியல் சூப்பர். அடுத்ததுமா? நல்லெண்ணெய் குளியல் மேடம். அது எண்ணெய் குளியலோட சேர்ந்ததுமா. அடுத்தது வாழை இலை குளியல். சரி, ஓகே, வாழை இலை குளியல். அடுத்து தயிர் குளியல் மேடம். என்னமா? தயிர் குளியல் குளிச்சா நல்லா இருக்கும். ஓகேமா, ரொம்ப நல்லது. அடுத்ததுமா? ஸ்ட்ரீம் பாத். நீராவி குளியல். எல்லாரும் கொஞ்சம் வீடியோ அன்மியூட் பண்ணிருங்களா? வீடியோ ஓபன் பண்ணி கொஞ்சம் வாங்க. ஆன்சர் சொல்லிட்டு மறுபடியும் தேங்காயை கொட்டி நல்லா பாலோட சேர்த்து தேங்காயை வந்து உடம்பு ஃபுல்லா தேய்ச்சி குளிச்சு. சரியா, தேங்காய் குளியல். அடுத்தது சொல்லுங்கம்மா. மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க. அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். மண்பத்து குளியல். மண்பத்து குளியல். சொல்லுங்கயா. சன்பாத். சன்பாத். ஆல்ரெடி சன்பாத் ஜாஸ்தியா இதை நம்ம குளிக்கிறதுக்கு வேற இடம் தேடிக்கிட்டு இருக்கோம். கோடை குளியல். வாழையில குளியல். சோ உங்களுக்கே இவ்வளவு குளியல் தெரிஞ்சிருக்குல்ல. இது போக நான் என்ன குளியல் சொல்றேன்? ஃபர்ஸ்ட் குளியல் பண்ற விஷயம் வந்து கரெக்ட், தப்பு கிடையாது. ஆனா எப்ப குளியல் பண்ணணும்? எல்லாரும் காலையில காலையில எத்தனை மணிக்குள்ள? காலையில 5 மணிக்குள்ள குளிச்சா நல்லதுங்க. சூரியன் வர்றதுக்குள்ளார குளிச்சு. சூரியன் வர்றதுக்குள்ள நம்ம வந்து நார்மலா வாட்டர் பாத் எடுக்கிறது நல்லது. சாதாரண தண்ணியில நம்ம குளிக்கிறது நல்லது. அப்ப எல்லா குளியலையும் சூரியன் வந்த உடனே குளிக்கணும். என்ன குளியலும் சூரியன் வந்த உடனே தான் குளிக்கணும், 6 மணிக்கு மேல. மத்தபடி நீங்க ஃப்ரூட்ஸ் குளியல் எடுத்தாலும் அதுதான். இதை விட என்னன்னா ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு பூக்கள் குளியல் இருக்கு, ஃப்ளவர்ஸ் குளியல் இருக்கு. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃப்ளவர்ஸ் குளியல் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்க. ஓகே சார். பழக்குளியல் இருக்கு, நீங்க சொல்லிட்டீங்க ஆல்ரெடி. அதே மாதிரி ஃப்ளவர்ஸ் குளியல் இருக்கு. தயிர் குளியல் இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி தயிர்ல லைட்டா மஞ்சள் அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். நொங்கு குளியல் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப சீசனுக்கு நமக்கு என்ன கிடைக்கும்? நொங்கு குளியல். குளிப்பாங்க.
நொங்கு குளியல்ல நொங்க வந்து தொலியை சீவக்கூடாது. அந்த தொலியை சீவி எடுக்கிறோம் பாத்தீங்களா? சாப்பிடும்போது அந்த தொலியை வந்து சீவிட்டு கட் பண்ணி போட்டு அத தண்ணியில ஒரு பக்கெட் தண்ணியில நைட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் குளிக்கணும். குளிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இது. அடுத்து வந்து நம்ம சாதம் மிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு பழைய சாதம் வைக்கிறோம்ல, அந்த சாத தண்ணியில குளிக்கலாம். அந்த சாத தண்ணிய மத்த தண்ணி ஒரு பக்கெட் தண்ணியோட மிங்கிள் பண்ணி குடிச்சாலும் சில்லுன்னு சூப்பரா இருக்கும். சரியா? ரைஸ் வாட்டர். குழந்தைங்களுக்கு வேணா அந்த ரைஸ் வாட்டர் அரிசி கழிஞ்ச தண்ணி குளிக்க வைப்பாங்க. அரிசி கழுவுன தண்ணி வேணுமா? இது வந்து சாதம் நம்ம பழைய சாதத்துல இருந்து வர தண்ணி நம்ம குடிப்போம்ல, அந்த இத குளிக்கவும் செய்யலாம். இப்ப நம்ம எத்தனை குளியல் பார்த்தோம். இது போக முக்கியமான குளியல் மண் குளியல்னு பார்த்தோம் இல்லையா? மண் குளியல்ல 2 வகை இருக்கு. ஒண்ணு வந்து கரையான் புத்து மண்ண மேல அப்ளை பண்ணி நம்ம வெயில்ல உட்கார்ந்து குளிக்கிறது ஒரு மெத்தடு. இன்னொரு மண் குளியல் மண்ணுக்குள்ளேயே நம்ம போய் உட்கார்ந்துக்கிறது. எல்லாரும் மண் குளியலோட மண்ண மேல அப்ளை பண்ணி பாத் எடுக்கிறத பத்தி யோசித்தீங்க. மண்ணுக்குள்ளே போய் உட்கார்ந்து ஒரு மெத்தட். அது எந்த மண்ணை உட்காரணும்னு ஒரு இது இருக்கு. எல்லாரும் போய் என்கிட்ட ஏதாவது மண்ணுக்குள்ள தோண்டி உட்கார்ந்துராதீங்க தயவு செய்து. இது ஆள் வேணும். கடற்கரையில உட்கார்ந்துருக்கோம். கடல் கரையில உட்கார்ந்து இருந்திருக்கோம் மண்ணுல. கடற்கரையில எப்படி உட்கார்ந்துருக்கீங்க? மண்ணுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? ஆமாமா. நல்லா மண்ணெல்லாம் மேல அள்ளி கொட்டிட்டு அந்த ஈரப்பதம். இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, மண்ண வந்து ஒரு ஆள் படுத்திருந்தா எப்படி இருக்கும் கேப் அந்த மாதிரியோ, இல்ல நின்னுட்டு இருந்தா எவ்வளவு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு தோண்டி விடணும் மண்ண. இந்த மண் கடற்கரை மண் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த கடற்கரையில வந்து கழிவுகள் இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட். மனித கழிவுகள் இருக்கக்கூடாது. அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நண்டு, அந்த இறாலாம் ஓடாம சின்ன சின்ன பூச்சிகள் இருந்தீங்களா, அது கொஞ்சம் இல்லாத ஒரு கடற்கரை ஓரமா இருக்கணும். அலை இல்லாத இடத்துல வந்து இந்த இதெல்லாம் இருக்காது. அலை இருக்கிற இடத்துல தான் இந்த நண்டு இதெல்லாம் வேகமா வரும். சிப்பி, நண்டு இதெல்லாம் வரும். ஏன்னா, அதெல்லாம் நம்ம உள்ளக்க படுத்திருக்கும்போது அது நம்மள கடிச்சிரும். ஸோ அலை இல்லாத கடற்கரை ஓரத்துல இது எதுவுமே இருக்காது. அந்த கடற்கரை ஓரத்துல நல்லா தோண்டணும். நம்ம ஒரு ஆள் உள்ளக்க படுக்கிற அளவுக்கோ, இல்ல நின்னுட்டு உள்ளக்க நிக்கிற அளவுக்கோ தோண்டி விட்டுட்டு, அதுக்குள்ள போய் படுத்துட்டு, அதுக்கு மேல நம்ம தலை மட்டும் தெரியிற அளவுக்கு டோட்டலா நம்ம டெட் பாடி மாரி மூடிரணும். மூடிட்டு ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம், இல்ல 1/2 மணி நேரமோ சம்திங்ஸ் உங்களுக்கு எவ்வளவு தூரம் வச்சிருந்தா சூடு குறையுதோ, சூடு குறையிற அளவுக்கு வைக்கணும். வச்சு பாருங்க. நல்லா பாடி ஹீட் குறையும். அதே சமயம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வலி ஃபுல்லா எடுத்து விடும். இது வந்து மண் குளியல்னு சொல்றத விட, பூமிக்குள்ள போய் படுத்து செய்யக்கூடிய ஒரு பூமி குளியல்னு சொல்லலாம். இது நான் பண்ணியிருக்கேன். எனக்கு அனுபவம் இருக்கு. சரியா? சோ இந்த மாரி ஒரு குளியல் வித்தியாசமான குளியல். யாருக்கு தெரியாதுல்ல இது? மண் குளியல்லேவும். இது ரொம்ப நல்லா இருக்கும். நாங்க பண்ணியிருக்கோம். இது ஆனா நாங்க குரூப்பா சேர்ந்து போனப்ப பண்ணோம். தனியா யாரும் போய் செஞ்சிராதீங்க தயவுசெய்து. பக்கத்துல இருக்கிறவங்களும் பயந்துருவாங்க. நம்மளும் கொஞ்ச நேரத்துல நம்மளுக்கு யாருமே இல்ல அப்படின்னா பயம் குடுத்துரும். சோ இது ஒரு வித்தியாசமான குளியல். இந்த குளியல் நல்லா இருக்கும். அடுத்து வந்து ரெகுலரா நம்ம வீட்டுக்குள்ள பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரெகுலராவே நம்ம சூட உடனே குறைக்கணும்னா நம்ம பண்றது தொட்டி குளியல். வீட்ல வந்து நல்லா ஒரு பெரிய டஃப் வாங்கி வச்சுக்கோங்க. டஃப் வாங்கி வச்சுட்டா அதுக்குள்ள நீங்க வந்து உட்கார்றது. காலையில ஒரு நைட்டே தண்ணி அதுல பிடிச்சு வச்சிரணும். அப்பதான் காலையில சில்லுன்னு இருக்கும் தண்ணி. நல்லா தண்ணியில உட்கார்றதுக்கு நைட்டு பிடிச்சு வச்சுட்டு, அந்த தண்ணியில வந்து உங்களுக்கு என்ன ஸ்மெல்ஸ் வேணுங்கிற மாரி இன்கிரீடியன்ட் தெரிஞ்சுச்சுன்னா, அது போட்டுக்கோங்க. இல்ல எதுவுமே போடல அப்படின்னா, ஒரு கை உப்பு மட்டும் போட்டுக்கோங்க கிளென்சிங் பண்றதுக்கு. போட்டுட்டு அந்த டஃப்ல வந்து உட்காரணும். நம்மளுடைய உடலுடைய நடுப்பாகம், வயிறு, நம்மளுடைய ஆசனவாய் துவாரம், யூரின் குறியீடு, கிட்னி பாயிண்ட் இது ஃபுல்லா என்ன ஆகும்? உள்ளக்க உட்கார்ந்துரும். கால் வெளியே வரும். தலை மேல தூக்கி இருக்கும். ஒண்ணு தலைக்கு மேல ஷவர திறந்து விட்டு தலையில தண்ணி வடியணும். இல்ல ஷவர் இல்ல அப்படின்னா, நல்லா டவல முக்கி தலையில சுத்தி வச்சுக்கணும். ஏன்னா, வயிறுல இருக்கிற உஷ்ணத்த குறைக்கிறோம். வயிறு அடிவயிறுல இருக்கக்கூடிய உஷ்ணத்த குறைக்கும்போது, அந்த உஷ்ணம் மேல் நோக்கி என்ன பண்ணும்? தலைக்கு ஏறும். சோ அந்த தலையில இருக்கக்கூடிய உஷ்ணம் வந்து நம்மளுக்கு வந்து வேற எதையும் பிரச்சனை குடுக்குறதுனால, தலையில வந்து என்ன பண்றோம்? ஈர துணிய கெட்டுறதோ, இல்ல மேல வந்து ஷவர திறந்து விட்டோ, இல்ல டேப் தண்ணிய திறந்து விட்டோ, நம்ம கொஞ்சமா திறந்து விட்டு தலையில தண்ணி படுற மாரி வச்சுக்கணும். அப்போ உங்களுக்கு தலையில இருந்து ஹீட் வந்து வெளியேறிரும். தலையிலயும் இருக்காது. இது முக்கியமான விஷயம். கீழ இருந்து மேல உஷ்ணம் மேல ஏறும்போது தலைக்கும் அத மாரி என்ன பண்ணணும்? தண்ணிய திறந்துட்டு ரிலீஸ் பண்ணோம்னா தான் தலைக்கு சூடு ஏறாது. சோ இது வந்து டஃப் பாத் ரெகுலரா தாராளமா யோசிக்காம பண்ணலாம். இன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறீங்க அப்படின்னா, நாளைக்கு நீங்க டஃப் பாத் எடுத்துக்கலாம். தப்பு கிடையாது.
இல்ல வாரத்துல எனக்கு ஒரு நாள் தான் எண்ணெய் தேய்ச்சு குளிக்க முடியுது, 2 நாள் எண்ணெய் தேய்ச்சு குளிக்க முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு நாள் டஃப் பாத் எடுத்துக்கோங்க. ஒரு நாள் என்ன பண்ணிக்கோங்க, எண்ணெய் தேய்ச்சு குளிச்சுக்கோங்க. இந்த டஃப் பாத் எவ்வளவு நேரம் உட்காரணும், எப்போ உட்காரணும் அப்படின்னா, காலையில 6 மணிக்கு மேல சூரியோதயம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு 8, 9க்குள்ள முடிச்சிருங்க. 9 மணிக்கு மேல முக்கியமா குளியலே பண்ணாதீங்க. 9 to 11 தண்ணி நம்ம உடம்புல படாம இருந்தா நல்லது. 9 மணிக்குள்ள சாப்பாடையும், குளியலையும் கம்பல்சரியா முடிச்சுட்டீங்கன்னா, உடம்பு ரொம்ப நல்லா ஆரோக்கியமா இருக்கும். சோ இந்த காலையில சீக்கிரமா நீங்க குளிக்கிறீங்க அப்படிங்கும்போது 9 மணிக்குள்ள குளிக்கிறீங்கும்போது, ஒரு 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம். உங்களுடைய உஷ்ணத்த பொறுத்து நீங்க அந்த டஃப் பாத்துக்குள்ள நீங்க உங்க உடம்ப வந்து ஃபுல்லா முக்கி இருக்கணும். இப்படி முக்கி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி உஷ்ணம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா, குளிக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். குளிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு குளிக்க போணும்னு ஒரு இது சொல்லிக் குடுத்திருக்கேன். யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்க? கைய மட்டும் தூக்குங்க. தம்ஸ் அப் சிம்பல் காமிங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு குளிக்க போங்கன்னு சொல்லிட்டு. ஓகே. சூப்பர். சோ அதே மாரி தான் இதுவும். தண்ணி குடிச்சிட்டு நீங்க போய் டஃப்ல உட்கார்றீங்க அப்படின்னா, உங்க பாடி ஹீட் குறையுது அப்படின்னா, யூரின் வெளியேற சென்சேஷன் வரும். சோ யூரின் வர சென்சேஷன் வர ஆரம்பிக்கும்போது, என்ன பண்ணுங்க, வெளியேறி யூரின் பாஸ் பண்ணுங்க. அதுக்காண்டி உட்கார்ந்த உடனே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. அப்படி வந்தனா யூரின் பாஸ் பண்ணிட்டு திருப்பி மறுபடியும் உட்கார்ந்துருங்க. உங்க உடம்புல உஷ்ணம் குறையணும். இப்ப வரக்கூடியதுல வந்து நம்ம நெறைய பேர் என்ன பண்றோம், ரொம்ப நேரம்லாம் நடக்கிற வேலை, மத்த வேலைலாம் ரொம்ப கம்மி தான். மேக்ஸிமம் எல்லாரும் ஷோபா, சேர்ஸ் இதுலலாம் உட்கார்ந்துட்டு என்ன பண்றோம், உட்கார்ந்து ஒர்க் பண்ற விஷயம் நெறைய பண்றோம். ஐடி கம்பெனியோ சம்திங் சிஸ்டத்துல உட்காந்தோ, சிஸ்டம் இல்லனாலும் மொபைல்ல உட்கார்ந்து கூட நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நம்மளுடைய பாடி ஹீட் எங்க இருக்கும், நம்மளுடைய பேசிக் பட்டக்ஸ்ல தான் அதிகமான ஹீட் ஃபார்ம் ஆகும். ஆசனவாயு துவாரத்திலயும் கீழேயும். அந்த ஹீட்னால நம்மளுக்கு என்ன பண்றோம், காமெடில வர மாரி தான். சினிமா காமெடில வர மாரி தான். உட்கார இடத்துல கட்டி வந்துச்சுடா அப்படின்னு வைங்களேன். அது மாரி அடுத்து என்ன பண்ணும், சூட்டுப்போக்குல வரும். சோ அதுக்கு தான் இந்த டஃப் பாத் கம்பல்சரியா எடுக்க சொல்றோம். தேவைப்பட்டா சாயந்தரம், அதாவது வெளியில ஃபுல்லா நம்ம பகல்ல அலையுறாங்க, மார்க்கெட்டிங் ஒர்க் பார்க்குறோம், வெயில்ல அலையுறோம், சாயந்தரம் வந்தா எனக்கு ரொம்ப முடியல அப்படின்னா, காலையிலே தண்ணி டஃப்ல பிடிச்சு வச்சுட்டு என்ன பண்ணிக்கோங்க, உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச இன்கிரீடியன்ட்ஸ் அரோமா ஆயில்ஸ் 2 டிராப் ஊத்துறதோ, இல்ல ஃப்ளவர்ஸ் போடுறதோ, இல்ல லைட்டா மஞ்சள் பொடி போட்டு வைக்கிறதோ, ஏதாவது ஒண்ண போட்டு வச்சுட்டு, அந்த தண்ணிய அப்படியே வச்சிருந்துட்டு, சாயந்தரம் வந்த உடனே கொஞ்ச நேரம் என்ன பண்ணணும், உட்காரலாம். இது காலையிலயும் பண்ணலாம், சாயந்தரமும் பண்ணலாம். ஆனா 2மே வந்து சூரிய உதயம் வந்ததுக்கு அப்புறம் பண்ணணும், சூரிய உதயம் முடியறதுக்குள்ள பண்ணணும். சாயந்தரம்னா 5 to 6க்குள்ள பண்ணிருங்க. ரொம்ப லேட் நைட்ல பண்ணாதீங்க. ஏன்னா தலையில வந்து நம்ம தண்ணி வைக்கிறோம். சோ ரொம்ப லேட் நைட்ல பண்ணா நம்ம பாடி வந்து எக்ஸஸ் ஹீட்ட குறைச்சு கூலிங் ஆயி அதுவே சளி பிடிக்கும். அதனால ஈவினிங் வந்து பண்றதுன்னா மேக்ஸிமம் 6க்குள்ள பண்ணுங்க. 6:30 வரை இப்ப சன்செட் வந்து ஆக மாட்டேங்குது. சோ அந்த ரொம்ப லேட் ஆகுதுன்னா 7 வரை எடுத்துக்கோங்க. 10 to 15 மினிட்ஸ். குளிக்க போறதுக்கு முன்னாடி தண்ணி நல்லா குடிச்சிட்டு குளிக்க போணும். குளிக்கும்போது கம்பல்சரியா அந்த யூரின் வெளியேற சென்சேஷன் வரும்போது ஒரு 10 நிமிஷத்துல வெளியேற சென்சேஷன் வந்ததுன்னா எந்திரிச்சிருங்க. அதுக்கு மேல உட்காராதீங்க. அப்பதான் நம்ம பாடி ஹீட் குறைஞ்சிருச்சு. ஹீட் குறைஞ்சதுக்கு அப்புறம் உட்கார்ந்தோம்னா எக்ஸஸ் கூலிங் ஆயிரும் உடம்பு. அத மட்டும் கவனிச்சுக்கோங்க. சோ இந்த டஃப் பாத் வந்து ஈஸியான வேலையா எல்லாரும் பண்ணலாமா சம்மருக்கு? பண்ணலாமா? யாருனாலும் பண்ணலாம். நான் சொல்றேன் டெய்லியுமே பண்ணலாம். தப்பு கிடையாது. டெய்லியுமே பண்ணணுங்கிறது இல்ல. வாரத்துல 2 நாள், 3 நாள் இப்படி ஆல்டர்னேட்டிவ் டேஸ்க்கு நீங்க தாராளமா பண்ணலாம். வெளியில வேலை நெறைய பார்க்குறீங்க, பாடி ஹீட் ஏறுது, இல்ல உங்களுக்கு லோயர் அப்டமல் ஹீட் ஏறுது. இதுக்கு நீங்க டஃப் பாத் எடுத்தீங்கன்னா கம்பல்சரியா அது நல்லாருக்கும். அதுல முக்கியமா பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் இருந்தா அந்த டஃப் பாத் எடுத்தீங்கன்னா வேகமா கண்ட்ரோலேஷன் ஆகும். அதுவும் காலையில பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு 2 வேளை பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு 1 வேளை தான் பண்ணணும். உங்களுடைய ஒர்க்கு, உங்களுடைய பாடி ஹீட்ட பொறுத்து வாரத்துல 2 நாளோ, இல்ல 3 நாள் கூட பண்ணிக்கோங்க. தப்பு கிடையாது. நல்லா இருக்கா இது? வித்தியாசமா ஜாலியா இருக்கா? அதே மாரி நல்லா இருக்குங்க. பீச்சுக்கு போறேன்னா தாராளமா பீச்ல போய் குளிக்கிறதுக்கு போறங்க. உங்களுக்கு ஆப்ஷன் இருந்ததுன்னா, தாராளமா வாரத்துல 1 நாள் இல்ல 2 நாள் பீச்ல போய் கம்பல்சரியா முங்கிருங்க. வெயிலுக்கு. ஃபால்ஸ்ல குளிக்கிறக்கு ஆப்ஷன் பக்கத்துல இருக்குன்னா, ஃபால்ஸ்லயும் குளிக்கிறக்கு போயிருங்க. விடாதீங்க. தண்ணிக்குள்ள வந்து உட்கார்ந்து குளிக்கிறக்கு எடுத்துருங்க. அருவி குளியல், கடற்கரை குளியல், அடுத்து கடற்கரை மண்ல படுத்துக்கு மண் குளியல், கடற்கரை மண் குளியல், கரையாம்புத்துல பண்ணக்கூடிய, வீட்ல பண்ணக்கூடிய மண் குளியல், எண்ணெய் குளியல், வாழை குளியல், பழங்கள் அப்ளை பண்ணி பண்ற பழக்குளியல், ஃப்ளவர்ஸ மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், நல்லா என்னென்ன ஃப்ளவர்ஸ்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் ஒரு கைப்பிடி எடுத்து நைட் ஊற வச்சு காலையில மிக்ஸில ஒரு கிரைண்ட் பண்ணிட்டு, அத வந்து உடம்பு ஃபுல்லா தேய்ச்சு ஊற வச்சு கொஞ்ச நேரம் ஊற வச்சு குளிக்கலாம். சோ இந்த மாரி எத்தனையோ வகையான குளியல் நம்மட்ட இருக்கு. நம்மளுடைய உடல் உஷ்ணத்த குறைக்கிறதுக்கும், நம்மளுடைய
சம்மர்ல வந்து அதாவது கோடை காலத்தை நம்ம பேலன்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. நொங்கு குளியல், தோலையும் போட்டு குளிக்கலாம். இல்ல நொங்க பீஸ் பீஸா கட் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணியில கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணிய வந்து உடம்புல தேய்ச்சு குளிக்கிறது. இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுல நான் யார்கிட்டயுமே சோப்பு குளியல் பத்திலாம் சொல்லல. சோப்பு குளியல் போட்டீங்கன்னா உடம்பு ஸ்கின் ட்ரை ஆகி மறுபடியும் உங்களுக்கு ஸ்கின் வந்து ஏதாவது ட்ரை ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால சோப்பு குளியல் இதுல வராது. மியூட் எடுத்துட்டு பேசுங்கம்மா. நல்லம்மா, நல்லதிம்மா. டப் பாத் எடுத்துட்டு உடனே குளிக்கலாங்களா? டஃப் பாத் குளியல் தானே. டப் பாத் இடுப்புக்கு மட்டும் எடுத்துக்கிறோம். எழுந்திருச்சுட்டு உடனே குளிச்சிடலாம்லன்னு கேட்கறேன். எழுந்துட்டு உங்களுக்கு என்னது உடம்புல தேய்ச்சி குளிக்கணும்னு நீங்க பாத் பவுடர் வச்சிருக்கீங்களோ இல்ல சம்திங் என்ன தேய்ச்சி குளிக்கணுமோ அதை தேய்ச்சி குளிச்சுட்டு வெளியே வந்துக்கலாம். இல்ல நீங்க தேய்ச்சி உடம்புல தேய்ச்சி ஒரு 5 மினிட்ஸ் நீங்க ஒரு சோப் போடாதீங்க. சோப் போட்டு நம்ம ஸ்கின்ல ஊற வைக்க கூடாது. நீங்க ஏதாவது அரப்புத்தூளோ சம்திங் இந்த மாதிரி ஜென்ஸ்க்குனானது என்ன வச்சிருக்கீங்களோ அந்த இன்கிரீடியன்ஸை ஃபர்ஸ்ட் ஸ்கின்ல நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் கூட டஃப் பாத்ல உட்கார்ந்து வந்துட்டு நீங்க குளிச்சுட்டு வெளியே வந்துக்கலாம். டஃப் பாத்தே நம்மளுக்கு ஒரு குளியல். குளிர்கால இது வெயில் காலத்துல வந்து முடிஞ்ச அளவுக்கு கடல மாவு யூஸ் பண்ணாங்க. ரொம்ப ஸ்கின் ட்ரை ஆகும். இல்லைன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு நீங்க கடல மாவு சேர்த்துக்கோங்க. மத்த டேஸ்ல கடல மாவு சேர்க்காம மத்த இன்கிரீடியன்ஸ் எதுனாலும் நீங்க போட்டுக்கோங்க. பச்சை பயிர் மாவு சேர்க்கலாங்களா மேம்? தாராளமா சேர்த்துக்கோங்கம்மா. யார் யாரெல்லாம் என்னென்ன குளியல் பண்ணுவீங்க? சளி பிடிச்சதுனால நான் செய்ய மாட்டேன். சளி பிடிச்சா செய்ய மாட்டீங்களா? சளி பிடிச்சாதாங்க செய்யணும். ஹீட்னால நம்மளுக்கு சளி பிடிக்கிற ஒரு மெத்தடு, கூலிங்னால சளி பிடிக்கிறது. பனி காலத்துல கூலிங்னால சளி பிடிச்சிருச்சுன்னா நீங்க செய்ய வேண்டாம். வெயில் காலத்துல வெயில்னால சளி பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா நீங்க எண்ணெய் குளியல் எடுக்க கூடாது. ஆனா இந்த மாதிரி பாத் குளியல் எல்லாம் எடுக்கலாம். டஃப் பாத் குளியல் எடுத்து கீழே இருக்கிற உஷ்ணத்தை குறைச்சிங்கன்னா மேல இருக்கிற சளி கீழே இறங்கிரும். ஓகேவா? சைனஸ் இருக்கு அப்படின்னா சைனஸ்க்கு வந்து ஒரு மெத்தட்ல நாங்க ஒரு பாத் எடுக்க சொல்லுவோம். அதை எடுத்தீங்கன்னா உங்க சைனஸ்மே கிளியர் ஆயிரும். உங்க ஃபேஸ் பார்த்தா சைனஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. சைனஸ் இருக்கா நளினிமா? இல்லையா? இருக்குல்ல. ஃபேஸ் மசாஜிங் சொல்லி கொடுத்திருக்கேன்ல, கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா? அந்த இதுல ஃபேஸ் மசாஜிங்குரிய பாயிண்ட் வந்து சைனஸ் பாயிண்ட்ல உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அத பிரஷர் கொடுத்து அதை நீங்க ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க பாத் எடுங்க. உங்களுக்கு சரியா போயிரும். எஸ் செய்யுங்க. கண்டினியூஸா பண்ணுங்க. சரியாயிரும். நல்லா ஆயில் வச்சு நல்லா பண்ணீங்கன்னா உங்களுக்கு சரியாயிரும். வேற யாருக்கு என்ன டவுட்? மியூட் போட்டுக்கோங்க. யார் எதுவும் கேட்கணும் கேளுங்க. நம்மளுக்கு வந்து இவ்வளவு வெரைட்டி ஆஃப் குளியல் இருக்கு. நம்ம எந்த குளியல சொல்லுங்கம்மா. டெய்லி தலை குளிக்கணுமா? அது உங்க சாய்ஸ்மா. உங்க பாடி ஓகே உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா டெய்லி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாமா? அதனால ஒண்ணுமே இல்லம்மா. செவ்வாய் வெள்ளி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு மறுநாள் ஃபுல்லா நீங்க எம்டி வாட்டர் வச்சு நீங்க ஹேர் வாஷ் பண்ணீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஹலோ சொல்லுங்கம்மா. மேடம், ஃபேஸ் மசாஜிங் சொல்லிருந்தீங்களா மேடம்? ஆமா. அது வந்துட்டு அது என்ன மேடம் மூஞ்சில போட்டு ஃபேஸ் மசாஜிங் பண்றது? பேசிக்கா நீங்க நல்லா பியூரான கோகோனட் ஆயில் வச்சிருந்தீங்கன்னா கூட தேங்காய் எண்ணெய் லைட்டா தேய்ச்சிக்கலாமா? இல்ல எனக்கு தேங்காய் எண்ணெய் தேய்ச்சா ரொம்ப பிசுபிசுப்பா வருது அப்படின்னா பாதாம் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாமா? தப்பு கிடையாது. இல்ல ஆயில் ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். தேங்காய் எண்ணெயில அது என்னது ஆரஞ்சு தொலி இருக்கு பாத்தீங்களா? அதை கட் பண்ணி போட்டு டபுள் ஸ்ட்ரீம்ல பாயில் பண்ணி எடுத்து அந்த ஆயில ஸ்டோர் பண்றதுக்கு, ஃப்ளவர்ஸ் அதே மாதிரி போட்டு அதை ஸ்டோர் பண்றதுக்கு ரோஸ் ஆயில்ஸ் இந்த மாதிரிலாம் ப்ரிப்பரேஷன் சொல்லி கொடுத்துருக்கேம்மா. அது மாதிரி கூட நீங்க ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை கூட நீங்க ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணி பண்ணலாமா? ஓகே மேடம். பாதாம் ஆயில்னா இந்த ஆயில் இருக்குமா? இந்த இருக்கு பாருங்க. இந்த கம்பெனி ஆயில்ஸ் நல்லா இருக்குமா? பாதாம் ஈ குறியதுன்னு சொல்லிட்டு
ஒரு ஓகே ஆயில்ஸ் போடுவாங்க. இந்த ஆயில் பேபி ஆயில் சொல்லலாம். இது இன்டேக்கும் எடுக்கலாம். இந்த கம்பெனில வர்றது மட்டும் கிளாஸ் பாட்டில்ல வரும் ஆயிலு. இந்த கம்பெனில வர்ற பாதாம் ஆயில் வந்து இன்டேக்கும் எடுக்கலாம். எல்லா இடத்துலயுமே கிடைக்க தான் செய்யும். இது வந்து சரி நார்த் சைடுல இருக்க ஒரு கம்பெனி தான், பழைய கம்பெனி. இது வந்து பால்ல வந்து டெய்லி அதோட பேர் என்னது மேடம்? 5 ட்ராப் இருங்க சொல்லிடுறேன். 4, 5 ட்ராப் வரையும் இந்த கம்பெனி ஆயில்ஸ மட்டும் பால்ல கலந்து குடிச்சிட்டு படுத்தீங்கன்னா நல்லா தூக்கம் வரும். ஸ்கின் ஷைனிங்கா இருக்கும். உங்களுக்கு ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கும். பேபிஸ்க்குமே இந்த ஆயில் யூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். மேம் ஓகே மேடம். கொஞ்சம் பணம் அனுப்புறீங்களா மேம்? ஆயிலோட இது சொல்லுங்க மேடம் நேம். போட்டோ ஸ்டில் உங்களுக்கு போட்டு விடுறேன். பாதாம் நன்றி ஆயில்ல மேம். வந்து உங்களுக்கு ஸ்டில்லே போட்டு விட்டுறேம்மா. ஓகே மேடம். ஓகேவா? நீங்க குரூப்ல பாத்துக்கோங்க. ஓகே மேடம். தேங்க்ஸ் மேடம். பாதாம் ஆயிலோட கண்டென்ட்ஸ் வந்து இதுல இருக்கும். வித்தியாசமா இருக்கும். மத்த ஆயிலுக்கும் நீங்க வெளியில வாங்குற பாதாம் மத்த ஆயிலுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்குமா. சரிங்க மேடம். ஓகே மேடம். கொஞ்சம் எடுத்தாவே போதும், உங்க ஃபேஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஆயில். ஓகே மேடம். ஓகேவா? சோ ஓகே டெய்லி மேடம். நைட் படுக்கும்போது உங்க ஜஸ்ட் நம்மளுடைய விரல் நுனியில கொஞ்சம் அதை எடுத்து ஸ்கின்ல நல்லா ரஃப் பண்ணி கொடுத்துட்டு ஃபேஸ்க்கு படுத்துட்டீங்கன்னா உங்க பாடியோட ஹீட்டும் குறையும். ஃபேஸ் வந்து காலைல எந்திரிக்கும் போது சாஃப்டா நல்லா இருக்கும் இந்த பாதாம் ஆயில். அதுக்கப்புறம் ஓகே நீங்க தலைமாவோ பசுமையை வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஃபேஸ் கொஞ்சம் பிரைட்டா இருக்கும். ஓகே மேடம். ஓகே மேடம். ஸ்கின் வந்து நம்மளுக்கு ஃபோர்ஸ் ஓப்பன் ஆயிருக்கும் பாத்தீங்களா, பிம்பிள்ஸ் இது வந்து அந்த ஓப்பனிங் ஃபோர்ஸ் வந்து இந்த இதை ரெகுலரா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா க்ளோஸ் ஆகும். ஓகே மேடம். மேடம் ஒரு 6 வயசு குழந்தைக்கு கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கு. கொஞ்சம் நல்ல சைனிங்கா வர்றதுக்கு என்ன பண்ணுங்க மேடம்? ஐயா மயில் வாங்கினானே ஐயா சிரிக்கிறேன். அந்த என்ன கலர் இருக்கோ அதுதானே வரும். ஏதோ கொஞ்சம் சைனிங்கா பிரைட்டா வர்றதுக்கு ஏதோ ஆயில் போடலாங்க. டெய்லியுமே கேர்ள் பேபியா பாய் பேபியா? கேர்ள் பேபிங்க. கேர்ள் பேபி அப்படின்னா பொம்பளை பொண்ணு அப்படின்னா பசு மஞ்சள் இருக்குல்லம்மா. ஆமாங்க. பசு மஞ்சளை வந்து கட் பண்ணி தொலியை சீவிட்டு நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணுங்க, இளைச்சி விடுங்க. இல்லைன்னா மஞ்சள்னா ஒரு நம்ம பச்சை மஞ்சள் சொல்றீங்களாங்க மேடம்? பசு மஞ்சள், ஈர மஞ்சள். கஸ்தூரி மஞ்சள் எடுத்தாலும் சரி, நீட்ட மஞ்சள் எடுத்தாலும் சரி. கஸ்தூரி மஞ்சள்னா நல்லா இருக்கும், இன்னும் எடுத்துக்கோங்க. எடுத்து சின்ன சின்ன பீசஸா துருவி விட்டோ இல்ல மிக்சியில உட்காந்து நடிச்சிட்டோ தொலி சீவிட்டு இது பண்ணணும். பண்ணிட்டு தேங்காய் எண்ணெயில வந்து ஊற போடணும். ஒரு நைட் தேங்காய் எண்ணெயில ஊற போட்டுட்டு மறுநாள் வந்து அடியில ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு, இது கண்ணாடி பாத்திரத்துல தான் பண்ணணும். இந்த எண்ணெயில இந்த மஞ்சள்ல ஊற போட்டதை தூக்கி கண்ணாடி பாத்திரத்துல ஊற போடுற தூக்கி என்ன பண்ணணும், இந்த தண்ணி பாத்திரத்துக்குள்ள வச்சு ஹீட் பண்ணணும். டபுள் பாயில் மெத்தட்ல ஒரு முக்கியமான விஷயம், நீங்க கண்ணாடி பாத்திரத்தை வந்து தண்ணிக்குள்ள வச்சு சூடு பண்ணும்போது அந்த பாத்திரத்துக்குள்ள ஒரு நல்ல திக்கான டவலை மடக்கி உள்ளக்க வச்சு அதுக்கப்புறம் சூடு பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு பாட்டில் டேமேஜ் ஆகாது. டைரக்டா பாத்திர தண்ணிக்குள்ள கொண்டு போய் வச்சீங்கன்னா அந்த ஹீட் தாங்காம பாத்திரம் டேமேஜ் ஆகும் சொல்லிடுறேன். ஸோ ஒரு டவல் போட்டு அந்த தண்ணி ஊத்தி இதை உள்ளக்க வச்சு நல்லா ஹீட் பண்ண போது கோகோனட் ஆயில் ஃபுல்லா எண்ணெய் இறங்கி நல்லா எண்ணெய் ஸ்மெல் வந்து அந்த சூட்டுக்கு அந்த எண்ணெய் வந்து முரடிக்கணும். அந்த அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அந்த எண்ணெயை டெய்லி பேபிக்கு அப்ளை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு பாத் எடுத்துடணும். இது ரெகுலரா பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மஞ்சள் ஆயில் வந்து நம்ம உடம்புல தேவையில்லாத இருக்க முடிய ஃபுல்லா என்ன பண்ணிரும், எடுத்து விட்டுரும். ஹேர் ஃபுல்லா நம்மளுக்கு இந்த பிள்ளைங்க வந்து இப்ப பண்ணீங்கன்னா டீனேஜ் ஆகும்போது பிள்ளைங்க காலேஜ் படிக்கும் போது அதுகளுக்கு ஹேர் growth வந்து அப்நார்மலா வருது பாத்தீங்களா, அந்த ஹேர் growth வந்து அதுகளுக்கு எடுத்து விட்டுரும். சின்ன வயசுல பண்ணிட்டோம். அதை ரெகுலரா பண்ண பண்ண உங்களுக்கு அந்த ஹேர் growth வந்து காலேஜ்ல வர்ற பிள்ளைங்களுக்கு அந்த இது இருக்காது, தேவையில்லாத முடி வளர்றது இருக்காது. சோ இது ட்ரை பண்ணி பாருங்க, இது நல்லா இருக்கும். இந்த பாத் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது எடுக்கும்போது நம்ம வந்து என்ன மாதிரி எடுக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன். பாத் பவுடர் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், கூழாங்கிழங்கு, பூவு, மஞ்சள், கடல மாவு சம்திங்ஸ் இதுதான் போடுவோம். ஆனா அதுக்கு பதிலா சோயா இது பயறு பாத்தீங்களா காஞ்சது, அந்த சோயா பயறு, அடுத்து உளுந்து, கொஞ்சம் அரிசி, பச்சரிசி யூஸ் பண்ணிக்கோங்க. அரிசி, அடுத்து வந்து இது அது பேர் என்னது, கடல மாவு வந்து ரொம்ப கம்மியான அளவுல போடணும். பாசிப்பயிறு அளவும் கொஞ்சம் கம்மியான அளவுல போட்டுக்கலாம். கொஞ்சமா வெந்தயம் போட்டீங்கன்னா அந்த பிசுபிசு தன்மை கிடைக்கும், வெந்தயம் போட்டுக்கலாம். இது மட்டும் போட்டு நீங்க அரைச்சு வச்சுட்டு யூஸ் பண்ணி பாருங்க. கோதுமை ஒண்ணு
இது மட்டும் போட்டு கொஞ்சம் அரைச்சு வச்சுட்டு அந்த இதை யூஸ் பண்ணி பாருங்க. உங்க ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கும். 6 வயசு குழந்தைக்கு போடலாம் இல்லைங்க? தாராளமா போடலாம். இதுல வந்து நான் மஞ்சளே சொல்லல. மஞ்சள் வந்து யாரும் தேவைப்படுறவங்க போடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சமா மஞ்சள் ஏதாவது ஒரு மஞ்சள் போட்டுக்கோங்க. இல்ல இதுல மஞ்சள் தேவையில்லை. ஆல்ரெடி மஞ்சள் எண்ணெய் தேய்ச்சி மஞ்சள் போடலைன்னா பையனுக்கும் யூஸ் பண்ணலாமாங்க மேடம்? தாராளமா யூஸ் பண்ணலாம். நான் மஞ்சள் போடாம தானே சொல்லியிருக்கேன். தேங்க்யூ. யூஸ் பண்ணலாம். ஃப்ளவர்ஸ் வந்து இதுல நான் எதுவுமே சொல்லல. நீங்க போடணும்னு நினைச்சீங்க, ஃப்ளவர்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதுல வந்து ஸ்கின்க்குரியது வந்து தாமரைப்பூ இதழ் போடலாம். இல்ல இது போட்டுக்கலாம். அது பேர் என்னது? செம்பருத்தி. ரோஜா போடாதீங்க, செம்பருத்தி போடுங்க. அந்த ஸ்கின்ல வந்து நம்மளுக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மை கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுனா தான் தண்ணியில வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம அதை அப்ளை பண்ணும்போது அந்த பிசுபிசு தன்மை தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும், ஒயிட்டனிங் கொடுக்குறது, மாய்ஸ்சரைசிங் வித் நம்மளுக்கு ஸ்கின்னை ட்ரை ஆகாம வச்சுக்கிடும். சோ அதனால இந்த மாதிரி நீங்க ஒரு யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகேவா? ஓகே, நம்ம செக்ஷன் முடிச்சுக்கலாமா? எனக்கு டைம் ஆச்சு. மேடம் ஒரு क्वेश्चन இருக்கு மேடம். ஒரே ஒரு क्वेश्चन. நம்பர் குரூப்ல இருக்கு, ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. சரியா? சொல்லுங்க சார். மேடம் ஒரு மேடம் ஒவ்வொருத்தரா கேளுங்கம்மா. ஒரு வயசு குழந்தைக்கு எத்தனை தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கலாம் மேடம் வாரத்துக்கு? அந்த பிள்ளைங்க ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா நீங்க நல்லெண்ணெய் தேய்க்க வேண்டியதில்லை. நான் சொன்னேன் பாத்தீங்களா, கேர்ள் பேபின்னா 1 வயசு பிள்ளைக்கு நீங்க அந்த மஞ்சள் எண்ணெய் தேய்க்கலாம். ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷத்துல இருந்து 5 நிமிஷம் தான் அந்த பிள்ளைங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி ஊற வச்சுட்டு டக்குன்னு குளிப்பாட்டிடலாமா. அப்படி குளிப்பாட்டும் போது டெய்லியுமே நீங்க பையனா நீங்க பியூர் நல்லெண்ணெய் எடுக்காதீங்க. இந்த பாதாம் ஆயில் காமிச்சேன் பாத்தீங்களா, இது யூஸ் பண்ணுங்க. அடுத்து வந்து வேற என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பையனுக்கு இது சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ரெகுலர் நல்லெண்ணெய் யூஸ் பண்ண வேண்டியதில்ல. பையனுக்கு எனக்கு பிறகு நீங்க கால் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்றேன். பேபிக்கு இன்னும் 2 ஆயில்ஸ் இருக்கு, அது யூஸ் பண்ணீங்கன்னா வாரத்துல 2 நாள்ங்கிறது 3 நாள் கூட ஊத்தலாம், தப்பு கிடையாது. வாரத்துல 2 நாள் தலைக்கு எண்ணெயை வச்சு ஊத்துங்க. மத்த நாள் ஃபுல்லா தலைக்கு வைக்காம உடம்புக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு ஊத்துங்க. அது நல்லா இருக்கும். சரிங்க மேடம், உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன் மேடம். ஃபோன் பண்ணுங்க. சரியா? வணக்கம்மா. சொல்லுங்க சார். ராத்திரில குளிக்கலாமாமா? கொஞ்சம் குளிச்சிட்டு பார்த்தா ஃப்ரெஷ்ஷா இருக்கு உடம்பு, நல்ல தூக்கம் வருது. நிறைய பேசுற புரியல. ராத்திரியா? ராத்திரி தாராளமா குளிக்கலாம். குளிர்காலத்துல 2 வேளை குளிக்கணும் உடம்புக்கு. ஆனா சாப்பிட்டு குளிக்க கூடாது. முக்கியமான விஷயம், நம்ம குளியல் முறையை பத்தி பேசியிருக்கோம். குளிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு குளிங்கன்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்திருக்கேன். பிரஷர் வராது, அந்த பிரஷரும் கண்ட்ரோலேஷன் ஆகும். குளிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு குளிச்சீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 வேளை குளிக்கிறதுல தப்பு கிடையாது. காலையில ஒருக்க குளிக்கணும், சாயந்தரம் ஒருக்க குளிக்கணும். இந்த குளிக்கும் போது எப்படின்னா சாப்பிட்டுட்டு குளிக்க கூடாது, ஜீரண உறுப்பு கெட்டு போயிரும். அதனால சாப்பிடறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் கேப்ல நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஜீரண உறுப்பு நல்லா இருக்கும். அத வந்து நீங்க மாத்திராதீங்க தயவு செய்து. சாப்பிட்டதுக்கு அப்புறம் குளிக்க கூடாது. சாயந்தரம் இல்லம்மா, நைட்டு படுக்கும் போது குளிச்சிட்டு படுத்தா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், நல்ல தூக்கம் வருது. அப்பனா நீங்க வந்து காலையில சாயந்தரம் அந்த 6-7க்குள்ள சாப்பாடை முடிச்சிட்டீங்கன்னா நைட் 9 மணி கிட்ட ஒரு 2 சொம்பு மேல ஊத்திட்டு நீங்க படுக்கலாம். ஏன் தப்பு கிடையாது. வெயில் ஜாஸ்தியா இருக்கனால தப்பு கிடையாது. நன்றிங்க மேடம். நன்றிமா. இந்திய நிகழ்ச்சி அதாவது பாத்தீங்கன்னாக்கா கோடை காலத்தின் குளியல் முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. சிறப்பா சொல்லி நம்ம எந்த இதெல்லாம் எங்க வேணாலும் எடுத்துக்கலாம். பூமி பேரை வந்து நம்ம எங்கேயுமே முடியாது, அதிகமாக நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்னைக்கு வந்து நம்ம செஷன்ல வந்து சிறப்பா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து அம்மாவுடைய அந்த அறிவுரை பூமிக்குள் செஷனை வந்து ஏற்படுத்துவோம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கடலோர கூட நம்ம நேரடி நிகழ்வு ஏற்படுத்துறதுக்கும் ஒரு வாய்ப்பை மாதிரி ஏற்படுத்துவோம். ஏன்னா பூமி குளியலுங்கிறது வந்து எல்லாருமே பார்த்துருக்க முடியாது. அதை வந்து நேரடியா நம்ம வந்து காலச்சக்கரம் நண்பர்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா ஏற்படுத்துவோம். நம்மளோட வந்து அம்மா சொன்ன மாதிரி சிறப்பாக ஏற்படுத்தும். சிறப்பானது ஒரு எல்லா
என்ன குளியல் முறைகள் எந்தெந்த இடத்துல நமக்கு குளியல் முறைகள் வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்வில் அற்புதமான பல்வேறு கருத்துக்களை கொடுத்த அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நன்றிகள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மேடம். மிக்க நன்றி. எனக்கு இந்த குழுவில் ஓகே, பேசுவதற்கு தேங்க்யூ. வாய்ப்பு கொடுத்த குரு குணபாலன் சாருக்கும் மற்ற இந்த மெம்பரா இருக்கிற அனைவருக்கும் மிக்க நன்றி. அடுத்த வகுப்பில் சந்திப்போம். இன்று நாள் இனிய நன்றி நன்றி. நாளாக. ஓகே, நன்றி நன்றி மேடம். வாழ்த்துக்கள். நாளைக்கு ஒரு முக்கியமான நாள், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். என்ன செய்திகள் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம், உமன்ஸ் டே. அதாவது நம்ம குழுல கூட எல்லாருமே அதிக மகளிர்கள் இருக்கிறீங்க. அதனால வந்து நாளை வந்து மகளிரை போற்றக்கூடிய ஒரு அற்புதமான நாள். உலக அளவுல வந்து கொண்டாடக்கூடிய அந்த நாள்ல வந்து நம்மளும் காலச்சக்கரமும் ஒரு சிறப்பான ஒரு மகளிர் தினத்தை கொண்டாடலாம்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். நாளைய நிகழ்வு நமக்கு ஒரு அருமையான அற்புதமான நிகழ்வாக அமையப் போகிறது. அதனால் இந்த குழுவில் உள்ள அனைத்து மகளிரும் கண்டிப்பாக எல்லாருமே பங்கேற்று அந்த நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றளவு ஒரு ஒரு தாயாகவும் மனைவியாகவும் சகோதரியாகவும் இருந்து கொண்டு ஒரு வாழ்க்கை முறையை வடிவமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை ஏற்படுத்தும் அந்த பெண்களுக்கு, மகளிருக்கு நாம் கண்டிப்பாக அந்த நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சொல்லலாம், மகளிரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதனால வந்து அந்த தினத்தை வந்து நம்ம அந்த காலச்சக்கரம் நிகழ்வும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வை வந்து நம்ம ஏற்படுத்த போறோம். நாளைய நிகழ்வு ஒரு மகளிர் தின ஒரு சிறப்பு நிகழ்வாக அமையும். அதனால அனைத்து மகளிரும் அதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்திங்க, எல்லாருமே கலந்துங்க. அதுக்குண்டான செய்திகள் என்னென்ன செய்திகள் அப்படிங்கிறத நம்ம குழுவுல பதிவிடுவோம். அதுக்கும் குழுவில் உள்ளவங்க எந்த அளவுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களோ அந்த செய்திகளும் நீங்களும் பதிவிடலாம். நாளைய நிகழ்வுக்கு உண்டான பதிவுகள் எல்லாமே நம்ம குழுவில் அடுத்தடுத்தது வரும். நீங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான நிகழ்வுகள் எந்த அளவுக்கு நீங்க சிறப்பிக்க இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பா குழுவில் பதிவிடலாம் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு, இன்றைய நிகழ்வில் நமக்கு தொடர்ந்து, ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நானும் கவுண்டிங் பண்ணி பார்த்தேன். 1/3 அதாவது கிட்டத்தட்ட 4ல வந்து 3 பங்கு வந்து பாத்தீங்க மகளிர் தான் இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 50 பேர் இருக்கீங்கன்னா 40 பேர் மகளிரா இருக்கீங்க. இன்னொரு 10 12 15 பேருக்குள்ளதான் ஆண்கள் கலந்துக்கிறாங்க. அதனால அந்த பெருமை வந்து நம்ம காலச்சக்கரத்துக்கும் வந்து ஒரு மகளிர் குழுவா தான் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா வந்து உங்களுடைய அந்த பிரபஞ்ச ஆற்றல் சக்திகள், அதான் பெண் சக்தி தான் அந்த குழுவையே அற்புதமாக இயக்குது அப்படிங்கிற ஒரு நிகழ்வையும் நம்ம இந்த நேரத்துல சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறோம். ஏன்னா வந்து அந்த ஆத்மாக்கள் எல்லாருமே நம்மளோட இணைந்து செயல்படக்குள்ள எந்த அளவுக்கு நம்ம நிகழ்வு சிறப்பா அமையுதுங்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கொண்டு போயிட்டு இருக்கிற விதங்களே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நன்றாக இருக்கிறது. ஆகவே குழுவில் உள்ள எல்லாருமே வந்து இது ஒரு பெரிய ஒரு செய்தியா எடுத்துக்கிட்டு நாளைக்கு நிகழ்வுல எல்லாருமே கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும். உங்களுடைய செய்தி நான் குழுவுல சில தகவல்கள் பதிவிடுவோம். அதை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க அதுல பதிவிட்டு அன்புடன் நாளைய நிகழ்வில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இந்த நிகழ்வை நமக்கு தொடர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி எஸ் பாஸ்கரன் அவர்களுக்கும் மற்றும் இன்று இந்த நிகழ்வை இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்த ஆசான் நல்ல சுவமையா அவர்களுக்கும், இன்று கோடை காலத்தின் குளியல் முறைகள் பற்றி அற்புதமான விளக்கம் அளித்த முத்துமாரீஸ்வரி மேடம் அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றி நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். இந்த அற்புத நிகழ்வை எங்களுக்கு கொடுத்த அனைவருக்கும் எனது நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க.
அம்மா வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா வாழ்க வளமுடன். சரிங்கம்மா வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன் சார். நன்றி நன்றி சார். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், நலமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.